நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நமக்கு திரும்ப பணம் வந்துடும்னு நினைச்சிட்டு போனீங்கன்னாக்கா அங்க வாங்க முடியாத சூழ்நிலை வரும்போது அவங்க பக்கவா பிளான் பண்ணி யார சொல்ல வர பணத்தை வாங்கினவங்க சிவில் ஷூட்டுன்னிட்டு 1 வருட காலம் இழுத்துடுறாங்க. 1 வருட காலம் இழுத்த பிறகு வாய்தான்னு போய் நம்ம கொடுத்த பணத்துக்கு நம்மளே இருப்போமா இல்லையான்ட்டு நமக்கே தெரியாது. ஏன்னா இந்த ஜனநாட நாட்டுல நிறைய குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய வச்சிருக்காங்க. நம்மள மாதிரி அப்பாவிகள் பணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு நடுத்தெரு நாராயணான்ட்டு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால சொல்றேன், மக்களே எச்சரிக்கையா இருங்க. யாருக்கு பணம் கொடுக்கறதா இருந்தா கூட சரி. மார்வாடிக்காரங்க பாத்தீங்களா, நீங்க என்னதான் நீங்க தலை கீழே நின்னாலும் சரி, ஒரு நகை இல்லாம ஒரு பொருள் இல்லாம அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. அவங்க நான் பெருமைப்படுறேன். நம்ம ஜனங்க முட்டா ஜனங்க. நம்ம ஜனங்க அப்படி அழுதா நம்மளும் கூட சேர்ந்து அழுதுருவோம், சிரிச்சா சிரிச்சிருவோம். நமக்கு சிந்திக்கக்கூடிய திறனே கிடையாது. மாரோடிக்காரங்க கிட்ட நான் இப்படி பிரிச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்கள நான் வேற விதமா சொல்லவே முடியாது. என்னதான் நீங்க உயிருக்கு உயிரா சிநேகிதமா இருந்தா கூட சரி, பணம் வேற மனுஷன் வேற, தனியா பிரிச்சிருவாங்க. அவங்க யாராவது நம்மள மாதிரி தெருந்தினியமா அலைஞ்சிருக்காங்களா? எங்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அலைஞ்சிருக்காங்களா? நான் கேட்கறதுக்கு நல்லா சிந்திச்சு பதில் சொல்லுங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, யோசிங்க. யாரா இருந்தாலும் சரி சிந்திங்க, யோசிங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஃப்ராடுங்க உழைக்காமையே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் என்ன மாதிரி ஆளு சொல்லலைனாக்கா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு. ஏன்னா எனக்கு முன்னால யாராவது இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா நான் எச்சரிக்கையா இருந்திருப்பேன். சத்தியமா சொல்றேன், எனக்கெல்லாம் இதெல்லாம் தெளிவு தெரியல. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.